சப்பாத்தி, நான், பரோட்டா, ரொட்டி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் பன்னீர் கிரேவி. வாய்க்கு ருசியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து வெங்காயத்தை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 90% இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால அதில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வெந்து வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் அரைக்க போகிறோம். நான் இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 400 கிராம் எடுத்துருக்கோம். அதில் பாதி அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். 200 கிராம் தக்காளி கட் பண்ணதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா 90%க்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருந்தோம். அதில் பச்சை வாடை எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி வெங்காயம் வதங்கின பிறகு இந்த மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதை வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். அது இல்லாமல் மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனையும் போகணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு இந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். இடையிடையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பிடிச்சிடக்கூடாது. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா வற்றி வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம போட்ட மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை இல்லாமல் பர்ஃபெக்டாக மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட தயிர், கெட்டி தயிர், புளிக்காத தயிராக இருக்கட்டும். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 25 மில்லி அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த தயிர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கிரேவி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அது இல்லாமல் காரம் கூடுதலாக ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த தயிர். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி மசாலாவை நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுமே இதில் பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. 150 கிராம் பன்னீர் நல்லா குட்டி குட்டி ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம சீரகம், மிளகு, சோம்பு அரைச்சோம் பாருங்கள், அந்த பொடியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த பொடி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல். இப்போ பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தான் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த கிரேவிலேருந்து அந்த எண்ணெய் அப்படியே கக்கி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இந்த கிரேவி பக்காவாக ரெடியாக இருக்குது. இது கூட லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டி பன்னீர் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.